Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போற டாபிக் core components of communication skills. இது employability skills பேப்பர்ல யூனிட் 1ல செகண்ட் டாபிக் அமைஞ்சிருக்கு. Before getting into the class, a kind request. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. Core components of communication skills அப்படின்னா important types. ஓகே, கோர்னா இம்பார்ட்டன்ட், காம்பனன்ட்ஸ்னா இங்க வந்து டைப்ஸ் தான். ஓகே, காம்பனன்ட்ஸ்னா பார்ட்ஸ்ன்னு சொல்லுவோம், இங்க வந்து டைப்ஸா எடுத்துக்கலாம். கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ்ல என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குன்னு நம்ம இந்த கிளாஸ்ல தெரிஞ்சுக்க போறோம். குட் கம்யூனிகேஷன்ஸ் இன்வால்வ்ஸ் டிஃப்ரெண்ட் பார்ட்ஸ் தட் ஹெல்ப் அஸ் ஷேர் அண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மெசேஜ் கிளியர்லி. ஸோ குட் கம்யூனிகேஷனா என்னன்னு நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே படிச்சோம். தீஸ் ஸ்கில்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் இன் ஸ்கூல், ஒர்க் அண்ட் எவ்ரிடே லைஃப். குட் கம்யூனிகேஷன் எல்லா இடத்துலயும் ரொம்ப முக்கியத்துவம் பெறுகிறதுன்றதை நம்ம பார்த்தோம். இப்போ எதெல்லாம் குட் கம்யூனிகேஷன்ல வரும்னு பார்த்துக்கலாம். வேர்பல் கம்யூனிகேஷன். வேர்பல்னா வார்த்தைகள் மூலமா நம்மளை எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கிறத வேர்பல் கம்யூனிகேஷன் சொல்றோம். திஸ் இஸ் அபவுட் யூசிங் வேர்ட்ஸ் ஆர் டு டாக் ஆர் ரைட். வார்த்தைகளை பேசுறதுக்கோ எழுதுறதுக்கோ பயன்படுத்துறது வேர்பல் கம்யூனிகேஷன். இட் இன்க்ளூட்ஸ் கிளாரிட்டி, வொக்காபுலரி, டோன், கிராமர். இந்த நாலுமே வேர்பல் கம்யூனிகேஷன்ல முக்கியம். கிளாரிட்டினா என்ன? தெளிவா பேசுறது. வொக்காபுலரினா வேர்ட் பவர். ஓகே, அதிகமா கரெக்டான வார்த்தைகளை கரெக்டான இடத்துல யூஸ் பண்றதுதான் வொக்காபுலரி. டோன்னா என்ன? த வே யூ சே திங்ஸ். நீங்க பேசுறது, அதாவது ஒரு ஒரு சின்ன லைன் கம்மின்றத வந்து நீங்க என்ன பண்ணலாம், டீச்சர் இருக்காங்க, ஸ்டூடெண்ட் வராங்க, கமெண்ட்னு சொல்றப்போ அது ஃப்ரெண்ட்லியா இருக்கும். கமெண்ட் அப்படின்னு சொல்றப்போ அது வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல ஸ்ட்ராங் மெசேஜ் கொடுக்குற மாதிரி இருக்கும், ரொம்ப கோபமா இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ டோன் மூலமா நீங்க என்ன பண்ணலாம், வேர்பலா இருக்கிறத ஃப்ரெண்ட்லியா இருக்கிறீங்களா, சீரியஸா இருக்கிறீங்களான்னு வெளிப்படுத்தலாம். கிராமர், அதே மாதிரி கிராமர் வந்து ரொம்ப முக்கியம். நல்ல எப்படி ப்ரெசன்ட் டென்ஸ்ல யூஸ் பண்ணணும், பாஸ்ட் எப்படி, ஃபியூச்சர் டென்ஸ்ல எப்படி யூஸ் பண்ணணும், டைரக்ட், இது எல்லாமே தெரிஞ்சு வச்சுக்கிட்டாதான் ஒரு என்ன பண்ண முடியும் அப்படின்னா ப்ராப்பரா எஃபெக்டிவா கம்யூனிகேஷன் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும். ரைட். அடுத்து நான் வெர்பல் கம்யூனிகேஷன். இப்போ கம்யூனிகேஷன் வார்த்தைகள்ல மட்டும்தான் பண்ண முடியுமானா இல்ல. அது அஃப்கோர்ஸ் இன்னைக்கு நம்மளுக்கு ரொம்ப தேவையான விஷயம் தான் வெர்பல் கம்யூனிகேஷன், நம்ம லாஸ்ட் இதுல பார்த்தோம். பட் நான் வெர்பல் கம்யூனிகேஷனும் இருக்கு. நிறைய இடத்துல வந்து என்ன பண்ணுவோம், பேசாமலே நிறைய விஷயத்த புரிய வச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். வீட்டுல பாத்தீங்கன்னா அம்மாவெல்லாம் வந்து பேசணும்னு இல்லை, உங்க முகத்தை பார்த்தீங்கனாலே அவங்க பாடி லாங்குவேஜ் வச்சு, அவங்க நடக்கிற நடைய வச்சு, இல்ல அப்பா நடக்கிறத வச்சு, இது எல்லாத்துலயுமே குழந்தைங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், அவங்க என்ன மூட்ல இருக்காங்கன்னு நல்லா தெரிஞ்சிடும், அவங்க என்ன சொல்ல வர்றாங்கன்னு தெரிஞ்சிடும். ஸோ அவங்க பேசணும்னு அவசியம் இல்லை. அப்போ பாடி லாங்குவேஜ் வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம், நிறைய விஷயத்த கண்டுபிடிச்சிடலாம். ஹவ் வி மூவ் ஆர் ஸ்டாண்ட் கேன் ஷோ ஹவ் வி ஃபீல். அப்பா அம்மா இல்லை, டீச்சர்ஸோட மூடு நீங்க கண்டுபிடிச்சிடுவீங்க. இந்த கிளாஸ் மேம் உள்ள வர்றதோ, சார் உள்ள வர்றதோ, அவங்க நிக்கிறத, அவங்க பாக்குறதுலயே என்ன பண்ணிடலாம், அவங்க என்ன திங்க் பண்றாங்கன்னு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க சீரியஸா இருந்தாங்கன்னா எல்லாம் அமைதியாயிருவாங்க. ஸோ இதெல்லாம் பாடி லாங்குவேஜ்ல வெளிப்படுத்துற விஷயம். ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் மூலமாகவும் நிறைய வந்து அந்த பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ். பாடி லாங்குவேஜ்னா மூவிங், நிக்கிறது, நடக்கிறது. ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ்னா முகத்துல காமிக்கிற இமோஷன்ஸ், ஹாப்பினஸா, கோவமா, முகத்தை சுருக்கி இருக்காங்களா, அவங்க எப்பவும் பிளசண்டா இருக்கா, இதை வச்சு கண்டுபிடிக்கிறது. ஐ கான்டாக்ட். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ்ட்டு தான் ஐ கான்டாக்ட் ரொம்ப எதிர்பார்ப்பாங்க ஸ்டாஃப் எல்லாம். ஓகே, நீ அட்டென்ஷனோட இருக்கியா, நீங்க கவனிக்கிறீங்களா இல்லையான்றது உங்க ஐ கான்டாக்ட் வச்சு தெரிஞ்சிடும். நீங்க கவனிக்காம இருந்தா கண்டிப்பா டீச்சர்ஸோட கண்ணை வந்து பார்க்க மாட்டீங்க. ஸோ அது டீச்சர்ஸா இருக்கிறப்போ நல்லா தெரியும். ஐ கான்டாக்ட் இருந்தா ஸ்டூடெண்ட்ஸ் கவனிக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. Gestures, using hands or other movements to explain things. இன்னும் ஜெஸ்டர்ஸ் மூலமாகவும் நான் வெர்பல் கம்யூனிகேஷன். ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய விஷயத்த வந்து ஸ்டூடெண்ட்ஸே இருக்கட்டும், இல்லை பேச முடியாதவங்களா கூட இருக்கட்டும், எல்லாம் ஜெஸ்டர்ஸ் மூலமா, கை கால் அசைக்கிறது மூலமா நிறைய விஷயம் வந்து அவங்களால சொல்ல முடியும். ஓகே, தூரத்துல இருக்கிறவங்க கிட்ட கத்த முடியலன்னா கை ஜாடையிலேயே என்ன பண்ணலாம், நிறைய விஷயத்த புரிய வைக்கலாம். இதுதான் ஜெஸ்டர்ஸ். யூசிங் ஹேண்ட்ஸ் ஆர் அதர் மூமெண்ட்ஸ் டு எக்ஸ்பிளைன் திங்ஸ் தான் ஜெஸ்டர்ஸ். அப்போ நான் வெர்பல் கம்யூனிகேஷன்ல நம்ம என்னெல்லாம் பார்க்குறோம், பாடி லாங்குவேஜ், ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ், ஐ கான்டாக்ட், ஜெஸ்டர்ஸ். இப்போ யூசிங் பாடி லாங்குவேஜ் அண்ட் ஃபேஷியல் எக்ஸ்பிரஷன்ஸ் அலாங் வித் வேர்ட் மேக்ஸ் கம்யூனிகேஷன் ஸ்ட்ராங்கர். ஓகே, இப்போ கம்யூனிகேஷன் இதெல்லாம் ஸ்ட்ரெங்தன் பண்ண தான் ஹெல்ப் பண்ணுது. டீச்சர் வந்து நல்லா நடத்திக்கிட்டே கை கால்லாம் ஆட்டி அப்படியே கம்யூனிகேட் பண்ணாங்கன்னா ரொம்பவே உங்களுக்கு நல்லா புரியும். லிசனிங் ஸ்கில்ஸ். லிசனிங் இஸ் ஜஸ்ட் அஸ் இம்பார்ட்டன்ட் அஸ் டாக்கிங். அதே மாதிரி வேர்பல் இது லிசனிங் ஸ்கில்லும் எஃபெக்டிவ் கம்யூனிகேஷன்ல வந்துடுது. நீங்க நல்லா கவனிக்கிறதுமே அது ஒரு ஸ்கில் தான். இப்போ ஆக்டிவ் லிசனிங்னா என்ன? பேயிங் அட்டென்ஷன்,
இது பாருங்க, இதுலயும் ஒரு 3-4 நம்ம பார்க்குறோம். பேயிங் அட்டென்ஷன், அண்டர்ஸ்டாண்டிங். பேயிங் அட்டென்ஷன்னா கவனிக்கிறது, புரிஞ்சுக்கிறது, ரெஸ்பாண்டிங். என்ன கேட்குறீங்களோ அதுக்கு கேள்வியாவோ அதை வந்து ஆன்சராவோ பண்ணுறது ரெஸ்பாண்டிங். ரிமெம்பரிங், அதை ஞாபகம் வச்சுக்கிறது. இதெல்லாம் லிசனிங் ஸ்கில்ஸில் வந்துடும். இப்போ லிசனிங் இஸ் as important as டாக்கிங். சும்மா வளவலன்னு ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே இருப்பாங்க, மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கவனிக்காம லூசுத்தனமாக பேசிகிட்டே இருப்பாங்க. அப்போ ஆக்டிவ் லிசனிங் வந்து ரொம்ப அந்த இடத்துல முக்கியமானதாயிடுது. மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கணும். ஓகே, அப்போ அட்டென்ஷன் கொடுக்கணும். ஃபோக்கஸிங் ஆன் த பர்சன் ஸ்பீக்கிங் தான் அட்டென்ஷன், பேயிங் அட்டென்ஷன். அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு கேட்கறது. அண்டர்ஸ்டாண்டிங், மேக்கிங் ஷியோர் யூ அண்டர்ஸ்டாண்ட் வாட் தே ஆர் சேயிங். நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்களா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு புரிஞ்சுக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங். ரெஸ்பாண்டிங், ஆன்சரிங் ஆர் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ் பேஸ்ட் ஆன் வாட் யூ ஹேவ் ஹர்ட். டீச்சர் நடத்துகிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆன்சர் பண்ணலாம், இல்லை கொஸ்டின் பண்ணலாம். இது ரெஸ்பாண்டிங். ரிமெம்பரிங், கீப்பிங் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இன் மைண்ட் ஃபார் லேட்டர். நல்லா கவனிச்சிங்கன்னா அப்படியே மனசில் நிறைய விஷயம் எத்தனையோ வருஷத்துக்கு முதல் படிச்சிருப்பீங்க. அந்த டீச்சர் நீங்கள் நல்லா கவனிச்சிருந்தீங்க, இல்லை அவங்க நல்லா நடத்துனாங்க, உங்களால் நல்லா கவனிக்க முடிஞ்சதுன்னா ரொம்ப வருஷம் கழிச்சு கூட அந்த வார்த்தைகள் ஞாபகம் இருக்கும். அப்போ லிசனிங் வெல்ஸ் ஹெல்ப்ஸ் யூ டு அண்டர்ஸ்டாண்ட் அதர்ஸ் பெட்டர். இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். அடுத்த ஸ்கில் வந்து இன்டர்பர்சனல் ஸ்கில், டைப்ஸ் ஆஃப் ஸ்கில்ஸில் கம்யூனிகேட்டிவ் ஸ்கில்ஸில் தீஸ் ஸ்கில்ஸ் ஹெல்ப் யூ கெட் அலாங் வித் அதர்ஸ். இன்டர்பர்சனல்னா ஒருத்தருக்கும் இன்னொருத்தருக்கும் உள்ள அந்த ரிலேஷன்ஷிப்பை கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் மூலமாக எப்படி டெவலப் பண்ணுறதுன்னு தான் பார்க்குறோம். எம்பத்தினா என்ன? சிம்பத்தி தெரியும் உங்களுக்கு, மற்றவங்க மேலே இறக்கப்படுறது சிம்பத்தி. எம்பத்தியும் கிட்டத்தட்ட அதே தான். ஆனால் இதில் என்னன்னா, சிம்பத்தி மட்டும் பண்ணால் இறக்க மட்டும் படுறது. எம்பத்தினா அவங்க மேலே கேர் எடுத்து அவங்களுக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி போகிறது தான் எம்பத்தட்டிக்கல். ஓகே, சிம்பத்தட்டிக்கல்னா இறக்க மட்டும் படுறது. எம்பத்தட்டிக்கலாக இருக்கிறதுனா அவங்க இடத்துல இருந்து ஃபீல் பண்ணி அவங்களுக்கு ஏதாவது கேர் பண்ண முடியுமான்னு நினைக்கிறது தான் எம்பத்தி. ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஹவ் அதர்ஸ் ஃபீல் அண்ட் ஷோயிங் கேர், இதுதான் எம்பத்தி. பேஷன்ஸ், இதெல்லாம் இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ். இதெல்லாம் நீங்கள் டெவலப் பண்ணிக்கிட்டா ரொம்பவே சொசைட்டியில் என்ன பண்ணலாம், ஒரு முக்கியத்துவம் பெறலாங்கிறது தான். பேஷன்ஸ், ஸ்டேயிங் காம் அண்ட் கிவிங் அதர்ஸ் டைம் டு எக்ஸ்பிரஸ் தெம்செல்ஸ். ஒருத்தர் கோவமாக இருக்காங்களோ, ஒருத்தர் அழுகுறாங்களோ, அவங்களுக்கு டைம் கொடுத்து நம்மளே அட்வைஸ், நிறைய இடத்துல அட்வைஸ் கேட்க விரும்ப மாட்டாங்க, ஆனால் நம்ம அட்வைஸ் சொல்லிக்கிட்டே இருப்போம். அப்படி இல்லை, அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு டைம் கொடுக்கணும், அவங்க பேசுறதை கேட்கணும். நிறைய சமயத்தில் வந்து லிசன் பண்ணுங்கன்னு தான் சொல்லுவாங்க. மற்றவங்களுக்கு டைம் கொடுங்க, அவங்க பேஷண்ட்டாக இருங்க, அவங்க பேச விட்டாலே நிறைய பிரச்சனை தீர்ந்துரும்பாங்க. டீம் ஒர்க், ஒர்க்கிங் வித் அதர்ஸ் டு அச்சீவ் அ கோல். மற்றவங்களோட சேர்ந்து டீம் ஒர்க் மாதிரி பண்ணுறதே ஒரு இன்டர்பர்சனல் ஸ்கில் தான். ஓகே, நிறைய இன்னைக்கு வந்து கார்பரேட் இதில் எல்லாம் பார்த்தீங்க, கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா டீம் ஒர்க் வச்சு தான் நிறைய சாதிக்கிறாங்க. பப்ளிக் ஸ்பீக்கிங், இப்போ பப்ளிக் ஸ்பீக்கிங்கும் ஒரு கம்யூனிகேஷன் ஸ்கில் தான். கிளாஸில் கவனிக்கிறது அதெல்லாம் இல்லை. பப்ளிக் ஸ்பீக்கிங், பொது இடத்துல பேசுறது தான் பப்ளிக் ஸ்பீக்கிங். அப்போ when you talk in front of a group, ஒரு குரூப்க்கு முன்னாடி பேசுறது தான் பப்ளிக் ஸ்பீக்கிங். இதுல என்னெல்லாம் தேவை? கான்ஃபிடன்ஸ் தேவை, ஆர்கனைசேஷன் தேவை, என்கேஜ்மெண்ட், ஹேண்ட்லிங் கொஷின்ஸ். கான்ஃபிடென்ஸ்னா என்ன? முதல் நீ என்ன சொல்ல வரேன்றதை தெளிவாக புரிஞ்சு கரெக்டாக பேசணும். இப்போ ஃபீலிங் ஷியோர் அபவுட் வாட் யூ ஆர் சேயிங் ஹெல்ப் அதர்ஸ் பிலீவ் இன் யூ. அப்போ மற்றவங்க நீ என்ன சொல்கிறாங்கன்னு நம்ப வைக்கணும், அவங்கக்கிட்ட ஸ்ட்ராங்காக உன்னோட கருத்துக்களை எடுத்து வைக்கணும். நீ என்ன டாப்பிக்கில் பேசுறியோ அதை கரெக்டாக எடுத்து வைக்கணும். இதுதான் கான்ஃபிடென்ஸ். ஆர்கனைசேஷன்னா என்னென்ன? கீப்பிங் எ மெசேஜ் கிளியர் அண்ட் இன் ஆர்டர். தெளிவாக பேசணும், எது முன்னாடி வரணும், எது நடுவில் வரணும், எது கடைசியில் வரணும்னு ஆர்கனைஸ்டாக பேசுறது. அடுத்ததான் என்கேஜ்மெண்ட், கீப்பிங் the audience interested with stories or examples. நிறைய நம்ம இது ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பேசுறப்ப நம்ம கவனிப்போம், குட்டி கதையெல்லாம் சொல்லுவாங்க. ஏன்னா அந்த ஒரு சின்னதா ஒன்று சொல்றேன், ஒரு கதை சொல்றேன், இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா அந்த ஆடியன்ஸோட அட்டென்ஷன் கேதர் பண்ண. ஒரு சின்ன டிஸ்ட்ராக்ட் ஆகுற மாதிரி இருக்கும், எதை வளவலான்னு பேசிட்டே இருக்காருன்னு. கதைன்னு டக்குன்னு வேணா ஆகும், இன்ட்ரெஸ்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி என்கேஜ் பண்றதுக்காக, ஆடியன்ஸை இன்ட்ரெஸ்டடா வச்சுக்கிறதுக்காக அது பண்றாங்க. அடுத்து ஹேண்ட்லிங் கொஷின்ஸ், ஆன்சரிங் கொஷின்ஸ் வித்வுட் கெட்டிங் நர்வஸ். அதே மாதிரி கொஷின்ஸ் கேட்குறாங்க அப்படின்னா அப்படியே நர்வஸ் ஆகிடக்கூடாது அங்கே மேலே நிற்கிறவங்க. அதுக்கு ஏன்னா கண்டிப்பாக பப்ளிக்ல போய் பேச போறீங்க அப்படின்னா கொஷின்ஸ் ஹேண்டில் பண்ணவும் தெரியணும். ஓகே, இப்போ உன்னோட டாபிக்ல நீங்கள் தெளிவாக இருக்கீங்க, ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா தாராளமாக ஆன்சர் பண்ணலாம். ரிட்டன் கம்யூனிகேஷன், ரிட்டன் கம்யூனிகேஷன்னா என்ன? எழுதுறது. ஸோ இதுலையும் என்னெல்லாம் தேவையா இருக்கு? இட் இன்க்ளூட்ஸ் கிளாரிட்டி, ஆர்கனைசேஷன், டோன், கிராமர். எப்படி வந்து பேசுகிறப்போ நம்ம பார்த்தோமோ அது எல்லாமே இதுலேயும் பார்க்குறோம். கிளாரிட்டி இருக்கணும், நம்ம பேசுறதுல தெளிவு இருக்கணும்,
ஆர்கனைஸ்டா இருக்கணும். ஆர்டர்ல நம்மளோட ஐடியாஸ் எது முன்னாடி வரணும், எது நடுவுல வரணும், எது வந்து பின்னாடி வரணும், அந்த பேராகிராஃப்ஸ் எப்படி வந்து யூஸ் பண்ணணும், இதெல்லாம் ஆர்கனைசேஷன். டோன், ரைட்டிங் த ரைட் ஸ்டைல் ஃபார் த ஆடியன்ஸ். யாருக்கு ஏத்த மாதிரி எழுதுறீங்களோ அதுக்கேத்த மாதிரி எழுதுறது தான் டோன். ஓகே, யார்கிட்ட சொல்றீங்களோ அதுக்கேத்த மாதிரி எழுதுறது தான் ஃபார்மல். இப்போ ஃப்ரெண்ட்ஸுக்கு எழுதுனா கேஷுவலா எழுதுவோம். அஃபிஷியல்ஸ்க்கோ இல்லை உங்க ஹையர் அத்தாரிட்டிஸ்க்கோ எழுதுறப்போ ஃபார்மலா எழுதுவோம், ஃபார்மல் டோன்ல எழுதுவோம். கிராமர் வந்து ரிட்டன் கம்யூனிகேஷன்ல ரொம்ப முக்கியமா பார்க்கப்படும். ஓகே, ஸோ கரெக்ட் ஸ்பெல்லிங், பங்க்சுவேஷன், சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர், டென்ஸ் இதெல்லாம் வந்து கண்டிப்பா பார்க்கப்படும். அடாப்டபிலிட்டினா என்ன? பீங் அடாப்டபிள் மீன்ஸ் சேஞ்சிங் எ ஸ்டைல், கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ், யூசிங் டெக்னாலஜி. அதாவது சேஞ்சிங் எ ஸ்டைல்னா என்ன? நோயிங் வென் டு டாக் ஃபார்மலி ஆர் கேஷுவலி. எல்லா இடத்துலையும் நம்ம ஒரே மாதிரி பேசிட்டு இருக்க முடியாது. ஒரு சில இப்போ நானே இப்போ ஒரு டீச்சரா இருக்கிறப்போ என்ன ஆகும்னா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுற மாதிரி நான் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேச மாட்டேன். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட பேசுறப்போ ரொம்ப ஃபார்மலா இருப்பேன். ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ் வந்து நான் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அஸ் அ டீச்சர் ஐ ஹாவ் டு மெயின்டைன் அ டிஸ்டன்ஸ் பிட்வீன் மை செல்ஃப் அண்ட் த ஸ்டூடெண்ட். அப்பதான் என்னால் என்ன பண்ண முடியும், அவங்கள கரெக்ட் பண்ண முடியும். என்னால் வந்து ஒரு அளவு ஃப்ரெண்ட்லினஸும் இருக்கும், பட் அந்த ஃபார்மாலிட்டியும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும். அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் நான் ஃபார்மலா இருந்தானா ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஸோ ஐ ஷுட் நோ த டிஃப்ரென்ஸ். ஸோ சேஞ்சிங் யர் ஸ்டைல், நோயிங் வென் டு டாக் ஃபார்மலி ஆர் கேஷுவலி, இது வந்து நம்மளுக்கு தெரியும். இதுதான் அடாப்டபிலிட்டி. யார்கிட்ட பேசுறோம்னு தெரிஞ்சு பேசுறது. நீங்களே ஸ்டாஃப்கிட்ட பேசினா, உங்க டீச்சர்கிட்ட பேசினா எப்படி பேசுவீங்க? ரொம்ப ஃபார்மலா தான் பேச முடியும். அதே இது வீட்டில் இருக்கவங்க கிட்ட பேசுறப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியா பேசுவீங்க, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஃப்ரெண்ட்லியா இருப்பீங்க. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகுறது தான் அடாப்டபிலிட்டி. கான்டெக்ஸ்ட் awareness, understanding when to use different communication tools like talking in person or through email. அதே மாதிரி எந்த இடத்துக்கு எது தேவையோ, இன் பர்சன் பேசினா, இப்போ நேராக போய் ஒரு சில விஷயங்களை பேசினா தான் எடுபடும். ஒரு சில விஷயங்கள்ல மெசேஜஸ் போட்டால் போதும், இமெயில் அனுப்புனா போதும். அதெல்லாம் செய்யறது தான் கான்டெக்ஸ்ட் அவேர்னஸ். அடுத்து யூசிங் டெக்னாலஜி, பீயிங் கம்ஃபர்டபுள் வித் கம்யூனிகேஷன் டூல்ஸ் லைக் வீடியோ கால்ஸ் ஆர் மெசேஜிங் ஆப்ஸ். இந்த மாதிரி டெக்னாலஜியை இன்னைக்கு யூஸ் பண்ணுறதும் அடாப்டபிலிட்டியில் வந்துடுது. ஸோ கன்க்ளூஷன், குட் கம்யூனிகேஷன் இன்க்ளூட் ஸ்பீக்கிங், listening, understanding body language, writing well and adapting to different situations. So இது எல்லாமே குட் கம்யூனிகேஷனோட ஒரு types of communication வந்துடுது. By practicing these skills you can connect better with others and express yourself clearly. இன்னும் கூட டைப்ஸ் இருக்கும், நம்ம முக்கியமான டைப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.